ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் 24 நாட்களை கடந்த எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே தான் போகுது. அதாவது 24வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் மட்டும் மதராசி திரைப்படம் இதுவரையும் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்லாமல் கவின் நடிப்பில் வெளியான கிஸ் திரைப்படம் 10வது நாள்லையும், விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான சக்தி திருமகன் 10வது நாள்லையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்கினைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக மதராசி திரைப்படம் 24வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். அதாவது 24வது நாளில் 116 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 10,197 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 14,77,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 23 நாள் முடிவில் மதராசி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. 24வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 14,77,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனை தொடர்ந்து கவின் நடிப்பில் வெளியான கிஸ் திரைப்படம் 10வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் 11,918 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 17,60,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனைத் தொடர்ந்து விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான சக்தி திருமகன் திரைப்படம் 10வது நாளில் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 31,313 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 44,67,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அதாவது 24வது நாளில் மதராசி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 14,76,000 வரையும், கிஸ் திரைப்படம் 10வது நாளில் 17,60,000 வரையும், சக்தி திருமகன் திரைப்படம் 10வது நாளில் 44,67,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.